சுய உதவிக் குழுக்களுக்கு 2023-24 நிதியாண்டில் 25,000 கோடி ரூபாய் நிதி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மத்திய அரசின் பங்களிப்புடன் பல்வேறு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை கண்காணிக்க மாநில அளவில் வளர்ச்சி, ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு உள்ளது. இந்த குழு நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட முதலமைச்சர், ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு மற்றும் அலுவலக நிர்வாகிகளுக்கு ஆளுமை மற்றும் நிதி மேலாண்மை குறித்த புத்தாக்க பயிற்சிகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் சுய உதவிக் குழுக்கள் நடத்தும் உணவகங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் நிறுவன கட்டமைப்புக்காக 2023-24 ஆண்டில் புதியதாக 10,000 சுய குழுக்கள் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அவற்றுக்கு சுழல் நிதியாக வழங்க 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 5,000 சுய உதவி குழுக்களுக்கு சமுதாய முதலீட்டு நிதியாக 75 கோடி ரூபாயும், 3,000 கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்களுக்கு வறுமை நிலை குறைப்பு நிதியாக 7 கோடியே 50 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 100ஆண்டு விழா நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் முழுவதும் நடத்தப்பட உள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 100ஆண்டு விழா ஆலோசனைக் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வருகிற 19ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் விழாக்குழு உறுப்பினர்கள், திமுக அணி செயலாளர்கள், அமைச்சர்கள் ஆகியோர் தொடர்ந்து முன்னெடுத்து வந்தாலும் அந்த நடவடிக்கைகளுக்கு ஆளுநர் ரவி முட்டுக்கட்டையாக இருந்து வருவதாகவும், மாணவர்களின் மரணங்கள் ஆளுநரையும் மத்திய அரசையும் துளியும் பாதிக்கவில்லை என்றும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. எதேச்சதிகார போக்கில் நடந்து கொள்ளும் மத்திய அரசையும், இல்லாத அதிகாரம் இருப்பது போல் செயல்பட்டு வரும் ஆளுநரையும் கண்டித்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவ அணி செயலாளர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட்டால்தான் காங்கிரஸ் கூட்டணியில் தொடருவேன் என முதல்வர் அறிவிக்க வேண்டும் என கிருஷ்ணகிரியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி வலியுறுத்தினார். மதுரையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக மாநாட்டுக்கான தொடர் ஜோதி ஓட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பட்டணத்தை அடைந்தது. அதை வரவேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த கே.பி. முனுசாமி, மேகதாட்டுவில் அணை கட்ட அனுமதி அளித்தால் தண்ணீர் திறப்பதாக கர்நாடக மாநில துணை முதல்வர் கூறியதைப் போல் தண்ணீர் திறந்துவிட்டால்தான் கூட்டணியில் தொடருவேன் என உறுதியாக இருக்காமல் தமிழக மக்களை ஏமாற்றி வரும் சந்தர்ப்பவாதியாக முதல்வர் இருக்கிறார் எனவும் கே.பி. முனுசாமி குற்றம் சாட்டினார். திரு ஸ்டாலின் அவர்கள் பெங்களூருக்கு செல்கின்ற பொழுது காவிரி நீரை முறையாக காவிரி ஆணையம் ஏற்கனவே கொடுத்த உத்தரவின்படி தண்ணீர் கொடுப்பது அவர்கள் உறுதி கூறினால் நான் இந்த கூட்டணி கூட்டத்திற்கு பெங்களூருக்கு வருவேன் என்று சொல்லியிருந்தார். உண்மையிலேயே தமிழக மக்களுக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவனாக அவர் உருவாயிருக்க முடியும். மாறாக சந்தர்ப்பவாதிகள் தன்னுடைய வசதிக்காகவே இந்த கட்சியும் ஆட்சியும் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சுயநலவாதி கூட்டம். கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட 6.29 TMC தண்ணீர் மாயமாகி உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கர்நாடக அணைகளிலிருந்து கடந்த 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை வினாடிக்கு 13,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்நிலையில் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 5,000 கன அடி நீரும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 9,136 கன அடி நீருமாக மொத்தம் 14,136 கன அடி நீர்
மேட்டூர் அணைக்கு திறக்கப்பட்டு வருவதாக கர்நாடக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மேட்டூர் அணையின் நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருவது அதிகாரிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு 4.71 டிஎம்சி தண்ணீரும் மேட்டூர் அணைக்கு 3.20 டிஎம்சி தண்ணீரும் பெறப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது அணையின் நீர்மட்டம் 54.10 அடியாக உள்ளது. நீரிருப்பு 20 டிஎம்சியாக உள்ள நிலையில் நீர்வரத்து வினாடிக்கு 552 கன அடியாகவும் நீர் வெளியேற்றம் 6 கன அடியாகவும் உள்ளது. கீழ்பவானி வாய்க்காலில் பாசனத்துக்காக திறக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நேற்று இரட்டைப்படை மதகுகள் வழியே முதற்கட்டமாக வினாடிக்கு 100 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆனால் மதகு பகுதியை கடப்பதற்கு முன்பாகவே தண்ணீர் நிறுத்தப்பட்டது. இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது கீழ்பவானி வாய்க்காலில் கட்டுமான பணிகள் நிறைவடையாததால் தண்ணீர் நிறுத்தப்பட்டதாக தெரிவித்தனர். 3-4 நாட்களில் பணிகள் நிறைவடைந்ததும் வழக்கம் போல தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். வணிக வளாகங்களில் வணிக நிறுவனத்தின் பெயர் பலகையில் தமிழ் அவசியம் இடம்பெறுவது வணிக வளாகங்களில் தமிழில் அவசியம் இடம்பெற்றிருக்க வேண்டும். பெயர் அந்த வணிக ரீதியான பெயர், அந்த கடையினுடைய பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது கட்டாயம். அது நம்முடைய தமிழ் வளர்ச்சித் துறையும் அதே போல நம்முடைய தொழிலாளர் நலத்துறையும் இணைந்து அலுவலர்கள் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கு அது குறித்து அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்யாதவர்களிடத்தில் தமிழில் பெயர் எழுதாதவர்கள் பெயர் இருக்கக்கூடிய வணிக ரீதியான வணிக கடைகளுக்கெல்லாம் அதாவது அபராத கட்டணங்களும் விதிக்கப்பட்டு வருகிறது. கோவையில் பணி மாறுதலுக்காக அரசு பேருந்து ஓட்டுநர் தனது குழந்தையை அமைச்சரின் காலில் போட்டு கோரிக்கை வைத்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் திருச்சி சாலையில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கான குளிரூட்டப்பட்ட ஓய்வறையை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். பின் பணிக்காலத்தில் இறந்த பணியாளர்களின் வாரிசுகளுக்கு பணி ஆணையும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பணிமனை அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த பணியாளர்களின் குழந்தைகளுக்கு ரொக்க பரிசுகளையும் சான்றுகளையும் வழங்கினார். அப்போது மேடைக்கு 6 மாத குழந்தையுடன் வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் கண்ணன் அமைச்சரின் காலில் குழந்தையை வைத்து பணி மாறுதல் தொடர்பாக கோரிக்கையை முன்வைத்தார். உடனடியாக அமைச்சர், மேயர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் குழந்தையை கையில் எடுத்தனர். இதனால் விழா மேடையில் சலசலப்பு ஏற்பட்டது. என் சொந்த ஊர் தேனி சார். அதனால் அந்த என்னோட 2 பிள்ளைங்களும் அங்கே கொண்டு விட்டுட்டேன் சார். அம்மா அப்பா வந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். ஊருக்கு போயிட்டேன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டேன்னா என் பிள்ளைகளையும் பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு 65 வயசு, அப்பாவுக்கு 70 வயசு சார். அவங்களையும் பார்த்துக்கிட்டு நான் என் குடும்பத்தை ஓட்டிக்கிறேன் சார். அதனால் போக்குவரத்து அமைச்சர் நீ கோயம்புத்தூர் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால் அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்தேன் சார். பார்த்து சரின்னு சொல்லியிருக்காரு. இது திருவள்ளூரில் முகச்செதிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வீடு கட்டுவதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் அடிக்கல் நாட்டப்பட்டது. ஸ்ரீவாரி நகரைச் சேர்ந்த 9 வயது சிறுமி டானியா முகச்செதிவு நோயால் பாதித்த நிலையில் அவருக்கு அரசு சார்பில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது நலமுடன் உள்ளார். சிறுமிக்காக திருநின்றவூர் அருகே 1200 சதுர அடியில் இலவச வீட்டுமனை பட்டாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். அந்த இடத்தில் தற்போது வீடு கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிறுமிக்கு வீடு கட்டித் தரப்போவதாக அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். இனி யாரும் தங்களை வீட்டை காலி செய்ய சொல்ல மாட்டார்கள் என சிறுமி டானியா நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே நாடோடி பழங்குடியின பெண் அஸ்வினி கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்டார். கோயிலில் அன்னதானம் வழங்கும்போது நாடோடி பழங்குடியினர் அவமதிக்கப்படுவதாக பொதுவெளியில் குற்றம் சாட்டி அதையொட்டி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் அஸ்வினி பலராலும் அறியப்பட்டார். அவர் நதியா என்பவரிடம் தரைக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மோதலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அந்த மோதல் முற்றி நதியாவை அஸ்வினி கத்தியால் தாக்கியுள்ளார். இதையடுத்து 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அஸ்வினியை கைது செய்தனர்.
கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். 4500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் இந்த கல்லூரியில் போதிய வசதிகள் இல்லை என குற்றம் சாட்டினர். இதனால் மாணவர் பாதுகாப்பு குழு அமைத்திட வேண்டுமென வலியுறுத்தினர். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தின் போது வெளியே நின்று கொண்டிருந்த மாணவிகளை உள்ளே செல்லுமாறு பேராசிரியர்கள் வற்புறுத்தியதால் மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இரண்டாம் கட்டமாக டிரான்ஸ்பாண்டர் கருவிகளை பொறுத்த விசைப்படகு உரிமையாளர்கள் தங்களது படகுகளை தயார்படுத்தி வைக்குமாறு மீன்வளத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. புயல் நேரங்களில் ஆழ்கடல் மீனவர்களை தொடர்பு கொள்ள ஏதுவாக தமிழக அரசு 100% மானியத்தில் இஸ்ரோ தொழில்நுட்பத்துடன் கூடிய டிரான்ஸ்பாண்டர் கருவிகளை வழங்கி வருகிறது. முதற்கட்டமாக கடந்த ஜூன் மாதம் 76 விசைப்படகுகளுக்கு டிரான்ஸ்பாண்டர் கருவி பொருத்தப்பட்டது. தற்போது மீதமுள்ள விசைப்படகுகளுக்கு இந்த கருவியை பொருத்த பெங்களூருவிலிருந்து தொழில்நுட்ப பணியாளர்கள் வர உள்ளதால் தயார் நிலையில் இருக்க படகின் உரிமையாளர்களை மீன்வளத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே தூண்டில் வளைவு கேட்டு மீனவர்கள் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமளி நகரில் 1000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் 200க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் மூலம் மீன்பிடி தொழிலை செய்து வருவதாக கூறுகின்றனர். இந்நிலையில் சில ஆண்டுகளாக கடல் சீற்றத்தால் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளதால் படகுகளை கரைக்கு கொண்டு வருவதில் சிரமமாக இருப்பதாக கூறுகின்றனர். 58 கோடி ரூபாய் மதிப்பில் தூண்டில் வளைவு அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டும் பணி தொடங்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூண்டில் வளைவு அமைக்காவிட்டால் முதல்வர் கலந்து கொள்ளும் மீனவர்கள் மாநாட்டை புறக்கணித்து கருப்பு கொடி கட்டி போராட்டம் செய்யப்போவதாக தெரிவித்துள்ளனர். டெல்லியில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த கன்னியாகுமரியைச் சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரரின் உடல் 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க தகனம் செய்யப்பட்டது. ஜெகதீஷ் என்ற வீரர் டெல்லியில் கடந்த 6 மாதங்களாக கமாண்டோ பயிற்சி பெற்று வந்துள்ளார். இவருக்கு திடீரென வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வைரஸ் பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வீரரின் உடல் விமானம் மூலம் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டது. பின்னர் குடும்பத்தினர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது. நடப்பு நிதியாண்டின் முதல் 4 மாதங்களில் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவின் இறக்குமதி 2 மடங்காக அதிகரித்திருப்பதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் முதல் ஜூலை மாத வரையிலான காலகட்டத்தில் ரஷ்யாவிடமிருந்து சுமார் 1,69,000 கோடி ரூபாய் மதிப்பில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இதுவே முந்தைய ஆண்டின் இதே காலத்தில் சுமார் 84,000 கோடி ரூபாய் மதிப்பில் மட்டுமே ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்றுமதி அதிகரித்துள்ளதற்கு கச்சா எண்ணெயை சலுகை விலையில் ரஷ்யா விற்றதே காரணம் என்றும், இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 40 விழுக்காடு அளவுக்கு ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்ததுமே காரணம் என மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. சிறுத்தை தாக்கி சிறுமி உயிரிழந்ததை அடுத்து திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தொடங்கியுள்ளது. அதன்படி அலிப்பிரியில் இருந்து நடைபாதை வழியாக திருமலை செல்லும் பக்தர்களுக்கு தேவஸ்தானம் சார்பில் கைத்தடி வழங்கப்பட்டு வருகிறது. அத்துடன் திருமலைக்கு நடைபயணமாக செல்லும் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் அவர்களது பெற்றோரும் காலை 5 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையும், பெரியவர்கள் இரவு 10 மணி வரையும் அலிப்பிரி நடைபாதையில் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருமலைக்கு இருசக்கர வாகனத்தில் மலைப்பாதையில் செல்வோர் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவர் எனவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது.
மாற்ற வேண்டும் என அவரது தந்தை காமராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். விசாரணையை இழுத்தடிக்கும் நோக்கில் வேண்டுமென்றே சித்ராவின் கணவர் ஹேம்நாத் பல்வேறு மனுக்களை தாக்கல் செய்து வருவதாக தெரிவித்துள்ள அவர் 2021ஆம் ஆண்டில் இருந்தே வழக்கின் விசாரணை குற்றச்சாட்டு பதிவு செய்யும் கட்டத்திலேயே உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வயது மூப்பு காரணமாக தன்னால் வழக்கின் விசாரணைக்காக திருவள்ளூர் சென்று வருவதற்கு சிரமமாக இருப்பதாக தெரிவித்துள்ள காமராஜ், சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துக்கு வழக்கை மாற்றி விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். சந்திரயான் 3 விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதையில் உயரம் 4வது முறையாக குறைக்கப்பட்டது. நிலவின் தென்பகுதியை ஆய்வு செய்வதற்காக ஜூலை 14ஆம் தேதி சந்திரயான் 3 விண்கலம் ஏவப்பட்டது. புவியின் சுற்றுப்பாதையில் இருந்து விலகி ஆகஸ்ட் 5ஆம் தேதி நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் சந்திரயான் 3 விண்கலம் நுழைந்தது. வெற்றிகரமாக தனது பயணத்தை தொடர்ந்து வரும் சந்திரயான் 3 விண்கலத்துக்கும் நிலவுக்கும் இடையிலான உயரம் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று காலை 8:30 மணி அளவில் 4வது முறையாக உயரம் வெற்றிகரமாக குறைக்கப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விண்கலத்தின் உந்துவிசை கலன் மற்றும் தரையிறங்கு கலன் இரண்டும் நாளை தனியாக பிரிக்கப்பட உள்ளன. ஆகஸ்ட் 20ஆம் தேதி நிலவின் மேல்பரப்பில் இருந்து 30 கிலோமீட்டர் உயரத்துக்கு தரையிறங்கு கலன் கொண்டு செல்லப்படும். அதன் பிறகு ஆகஸ்ட் 23ஆம் தேதி மாலை 5:47 மணிக்கு சந்திரயான் 3 விண்கலத்தின் தரையிறங்கு கலனை நிலவின் மேற்பரப்பில் இறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் விரைவில் அமலாக்கத்துறையிடம் சரணடைவார் என அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். 4 முறை சம்மன் அனுப்பியும் அசோக்குமார் இதுவரை ஆஜராகவில்லை. அதனால் அவரை கைது செய்யும் நடவடிக்கைகளை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்தியது. தனக்கு இதய நோய் இருப்பதால் நேரில் ஆஜராவதில் இருந்து 4 வாரங்கள் விலக்களிக்க அசோக்குமார் கோரியிருந்தார். அதற்கு அமலாக்கத்துறை அளித்த அனுமதி ஓரிரு நாட்களில் நிறைவடைய உள்ளது. அதனால் குற்றப்பத்திரிகை நகலை பெற்று அதில் எந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள உள்ளதாக அசோக்குமாரின் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அமலாக்கத்துறையிடம் அசோக்குமார் சரணடைவார் என கூறப்படுகிறது. இளநிலை கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இளநிலை கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு 18,752 விண்ணப்பங்களும், உணவு தொழில்நுட்பம் போன்ற பிடெக் படிப்புகளுக்கு 3,783 விண்ணப்பங்களும் பெறப்பட்டன. 600 இளநிலை கால்நடை மருத்துவ இடங்களும் 85 பிடெக் இடங்களும் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன. முதல் நாள் கலந்தாய்விற்கு மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், ராணுவத்தினரின் வாரிசுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. நாளை அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார். நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன் விசாரணைக்கு வந்தபோது ஜாமீன் வழங்கினால் மனுதாரர் வெளிநாட்டிற்கு தப்பி விடுவார் என்று காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. அதனை ஏற்ற நீதிபதி கலைச்செல்வியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி
குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பந்தப்பட்ட தனியார் உணவகத்தில் தொடர்ந்து தரமற்ற உணவுகளை வழங்குவதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வருவதாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் இலவசமாக பிரியாணி கேட்டு 2 காவலர்கள் தகராறில் ஈடுபட்டது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன. சிவஞானம் தெருவில் உள்ள உணவு கடைக்கு வந்த 2 காவலர்கள் பணம் கொடுக்காமல் பிரியாணி கேட்டு கடையின் உரிமையாளரிடம் தகராறில் ஈடுபட்டு சென்றுள்ளனர். பின்னர் இரவில் மது அருந்திவிட்டு மீண்டும் கடைக்கு சென்ற காவலர்கள் மத ரீதியாக கடையின் உரிமையாளரை மிரட்டியுள்ளனர். இதனை அங்கிருந்த சிலர் வீடியோ எடுத்ததால் 2 காவலர்களும் இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து கடையின் உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். தியாகராய நகர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் ஆனந்த் மற்றும் ஜெயபால் இருவரும் தகராறில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதுகுறித்து உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தணி ரயில் நிலையத்தில் புறக்காவல் மையம் அமையுமா என்ற எதிர்பார்ப்பில் ரயில் பயணிகள் காத்திருக்கின்றனர். இந்த ரயில் நிலையத்திலிருந்து திருப்பதி, ரேணிகுண்டா, அரக்கோணம், திருவள்ளூர், சென்னை சென்ட்ரல், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளுக்கு தினமும் மின்சார ரயில் மற்றும் விரைவு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அவற்றின் மூலம் ஆயிரக்கணக்கான பயணிகள் சென்று வருகின்றனர். இந்த ரயில் நிலையத்தில் நடைபெறும் குற்றச்சம்பவங்கள் குறித்து புகார் கொடுக்க வேண்டும் எனில் அரக்கோணம் ரயில் நிலைய சந்திப்புக்கு செல்ல வேண்டியுள்ளதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் திருத்தணி ரயில் நிலையத்தில் புறக்காவல் மையம் அமைக்க வேண்டும் என சென்னை ரயில்வே கோட்ட மேலாளரிடம் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 1 மாதத்துக்கு பிறகு 1 கிலோ தக்காளி 30 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் அதிகமான ஏக்கரில் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த ஜூன் மாதத்தில் தொடர் மழையால் தக்காளி செடிகள் அழுகி 1 கிலோ தக்காளி 100 ரூபாயை தாண்டியது. தற்போது விளைச்சல் அதிகரித்து விலை குறைய தொடங்கியுள்ளது. 14 கிலோ கொண்ட தக்காளி பெட்டி 300 ரூபாய்க்கு ஏலம் போவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். கடந்த 2 மாதமா தக்காளி விலை உச்சத்தில் இருந்துச்சு. கிலோ 230 ரூபா 250 ரூபா வரலும் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நிலவரப்படி கிலோ 30 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க. நடுத்தர மக்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கு. தக்காளி இந்த 1 மாத காலமாக 200 ரூபாய்க்கு 230 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ தற்போது மார்க்கெட்டில் தக்காளி அதிகமாக வர்றதுனால இப்போ 30 ரூபாய்க்கு இருக்காங்க. மக்கள் சந்தோஷமாக வாங்கி குழம்பு வைக்கிறாங்க. அரிசி ஏற்றுமதிக்கு விதித்துள்ள தடையை நீக்குவது தொடர்பாக எந்த திட்டமும் இல்லை என அரசு உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜூலை மாதத்தில் சில்லறை பணவீக்கம் 7.44 விழுக்காடாக உயர்ந்துள்ள நிலையில் உணவு பணவீக்கம் 39 மாதங்களில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் உள்நாட்டு மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே பாஸ்மதி அல்லாத அரிசி ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க எந்த திட்டமும் தற்போதைக்கு அரசிடம் இல்லை எனவும் கூறியுள்ளனர். சர்வதேச அரிசி வர்த்தகத்தில் 40 விழுக்காடு பங்களிப்பை இந்தியா வழங்கி வருகிறது. இந்நிலையில் தற்போது விதித்துள்ள தடை காரணமாக பல நாடுகளில் அரிசி பற்றாக்குறை ஏற்படும் சூழல் நிலவுகிறது. இருப்பினும் உள்நாட்டில் விலையை கட்டுப்படுத்தவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கிய கிராமத்தினரை மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி மீட்டனர். மாநிலத்தில் மீண்டும் கனமழை பெய்ததால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக மத்மகேஸ்வர் பள்ளத்தாக்கில் உள்ள பகுதி துண்டிக்கப்பட்டதால் அங்கு வசித்த மக்கள் தவித்தனர். இதனையடுத்து அங்கு சென்ற மீட்புக் குழுவினர் கிராமத்தில் தவித்த 52 பேரை கயிறு மூலம் மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் சென்றனர். இந்தியாவின் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதில் அடல் பிகாரி வாஜ்பாய் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 5வது நினைவு தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அப்போது பேசிய பிரதமர், வாஜ்பாய் பிரதமராக தலைமை வகித்தபோது இந்தியா பெரிதும் பயனடைந்ததாக தெரிவித்தார். பல்வேறு துறைகளை 21ஆம் நூற்றாண்டுக்கு எடுத்துச் சென்றதில் அவர் முக்கிய பங்காற்றியதாக
கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் முயற்சியிலேயே நீட் தேர்வில் வெற்றி பெற்று அரசு கல்லூரியில் இடம் பிடித்த மாணவியை அழைத்து பாஜக தலைவர் அண்ணாமலை பாராட்டினார். அக்ஷய மகாலட்சுமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் போய் படிக்கிறாங்கன்னா அது சாதனை இல்லை. எங்களுக்கு இவர்களை கொண்டு வந்து உங்களுக்கு காட்ட வேண்டும் என்கிறார். கன்னியாகுமரியில் நடைபயணம் மேற்கொண்டுள்ள அவர் மருத்துவ மாணவி மகாலட்சுமியை பார்த்து தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை தர வேண்டும் என தெரிவித்தார். மேலும் கன்னியாகுமரியிலிருந்து தினமும் 600 லோடு கனிம வளம் கேரளாவுக்கு கடத்தப்படுவதை அமைச்சர் மனோ தங்கராஜ் நினைத்தால் தடுக்க முடியாதா என அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து கூடுதல் நீர் பெற 2வது சுரங்கப்பாதை அமைக்க கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தை அணுக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தற்போதுள்ள சுரங்கம் மூலம் தமிழகத்துக்கு வினாடிக்கு 2500 கன அடி நீர் மட்டுமே திறக்க முடியும். அதனால் 2வது சுரங்க திட்டத்தை விரைந்து செயல்படுத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதிகள் எஸ். சுந்தர், பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. வழக்கு 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டது என்பதால் உச்சநீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெறலாம் என கூறிய நீதிபதிகள் மனுவையும் தள்ளுபடி செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையம் திறக்கப்படாததால் சமுதாய கூடத்தில் குழந்தைகள் படிக்கும் அவல நிலை நிலவுகிறது. ஊத்துக்குளி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 8,50,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் 5 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாமல் இருந்து வருகிறது. இதனால் அங்குள்ள சமுதாய கூடத்தில் குழந்தைகள் பயின்று வருகின்றனர். அங்கன்வாடி மையம் பயன்பாட்டுக்கு வராமலேயே 1,75,000 ரூபாய் மதிப்பில் மராமத்து பணிகள் நடந்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ள பொதுமக்கள் விரைந்து அங்கன்வாடி மையத்தை திறக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். என்எல்சி நிறுவன சுரங்கத்தில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் 38 பேர் படுகாயமடைந்தனர். 2வது பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தில் வாகனம் சென்றபோது திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்தது. இதனால் வாகனத்தில் பயணம் செய்த தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். அருகே இருந்த சக தொழிலாளர்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். சுரங்கப் பகுதியில் தொழிலாளர்களை அழைத்துச் செல்லும் வாகனங்கள் இதுபோல அடிக்கடி விபத்துக்குள்ளாகுவதால் தங்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு வழங்க தொழிலாளர்கள் வலியுறுத்துகின்றனர். புழல் சிறையில் 900க்கும் அதிகமானோர் அடைக்கப்பட்டுள்ளனர். அங்கு தண்டனை கைதிகள் பிரிவில் கஞ்சா, செல்போன் ஆகியவற்றின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்தது. அதனையடுத்து அங்கு காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் உயர் பாதுகாப்பு தொகுதி பின்புறம் மரத்தடியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த செல்போன், சிம் கார்டு, பேட்டரி, சார்ஜர் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர் சோதனையில் கைதிகள் வசந்தகுமார், பாலாஜி ஆகியோர் மறைத்து வைத்திருந்த 5 கிராம் கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டது. சிறையில் உள்ளவர்களை சந்திக்க வந்த நவீன்குமார் என்பவர் பேஸ்டில் மறைத்து வைத்து கைதிக்கு கஞ்சா கொடுக்க முயன்றதும் தெரியவந்தது. தருமபுரியில் வரத்து அதிகரிப்பால் 1 கிலோ முள்ளங்கி விலை 7 ரூபாயாக குறைந்துள்ளது. பென்னாகரம், பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது முள்ளங்கி விளைச்சல் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் விவசாயிகளிடமிருந்து மிக குறைந்த விலைக்கு முள்ளங்கியை வியாபாரிகள் வாங்கிச் செல்வதால் கடும் நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 1 கிலோ முள்ளங்கி 10 ரூபாய்க்கு விற்பனை செய்தால் மட்டுமே ஓரளவு வருவாய் கிடைக்கும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் நெய்தாளபுரம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை தாளவாடி கிராமத்துக்குள் உலா வந்தது. கிராமத்து மரத்தடி விநாயகர் கோயிலை சுற்றி வந்த கட்டடம் தற்போது அருங்காட்சியகமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகம் பொதுப்பணித்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது.
இந்திய சுதந்திர தினத்தையொட்டி இஸ்ரேலில் இந்தியா இஸ்ரேல் கலாச்சார சதுக்கம் திறக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 77வது சுதந்திர தின விழா நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி உலக நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் சிறப்பான முறையில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் இஸ்ரேல் நாட்டின் எய்லாட் நகரில் இந்தியா இஸ்ரேல் கலாச்சார சதுக்கம் திறக்கப்பட்டுள்ளது. இருநாட்டு மக்கள் இடையிலான கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த சதுக்கத்தை எய்லாட் நகர மேயர் எலி லன்கரி திறந்து வைத்தார். முன்னாள் நிதியமைச்சரும் பொருளாதார நிபுணருமான சாண்டியாகோ பெனா முதன்முறையாக அதிபராக பதவியேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பதவியேற்பு விழாவுக்கு பிறகு அதிபர் சாண்டியாகோ பெனா பாரம்பரிய முறைப்படி காரில் ஊர்வலமாக சென்று மக்களை சந்தித்தார். தேர்தல் மோசடி வழக்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்புக்கு கைது வாரண்ட் பிறப்பித்து ஜார்ஜியா மாகாண நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் முடிவுகளை மாற்ற முயன்றதாக டிரம்ப் மற்றும் அவருக்கு உதவி செய்ததாக 18 பேர் மீது மோசடி வழக்கு தொடரப்பட்டது. இதில் 19 பேரிடமும் ஒரே நேரத்தில் விசாரணை நடத்த நீதிமன்றம் முடிவு செய்தது. இதனையொட்டி அவர்களுக்கு கைது வாரண்ட் பிறப்பித்த நீதிமன்றம் வரும் 25ஆம் தேதிக்குள் தாமாக முன்வந்து ஆஜராக அவகாசம் அளித்தது. இளம் வீரர்கள் அடங்கிய இந்திய அணி 20 ஓவர் போட்டித் தொடரில் விளையாட அயர்லாந்து புறப்பட்டு சென்றது. காயத்திலிருந்து குணமடைந்த பும்ரா தலைமையிலான அணியில் ருத்துராஜ் கெய்க்வாட், ரிங்கு சிங், சிவம் துபே, ஷபாஸ் அகமது, ஜிதேஷ் சர்மா, திலக் வர்மா உள்ளிட்ட இளம் வீரர்கள் இடம்பெடுத்திருக்கின்றனர். இவர்கள் நேற்று விமானம் மூலம் புறப்பட்டு அயர்லாந்து சென்றனர். இரு அணிகள் இடையிலான முதல் 20 ஓவர் போட்டி 18ஆம் தேதி டப்ளினில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சென்னையில் நடைபெறவுள்ள இந்தியா ஆஸ்திரேலியா போட்டிக்கான டிக்கெட் விற்பனை வரும் 31ஆம் தேதி முதல் ஆன்லைனில் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அக்டோபர் 8ஆம் தேதி இரு அணிகளும் பல பரீட்சை நடத்தவுள்ளன. 13வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் நவம்பர் 19ஆம் தேதி வரை இந்தியாவின் 10 நகரங்களில் நடைபெறுகிறது. இப்போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை தேதியை ஐசிசி அறிவித்துள்ளது. வரும் 25ஆம் தேதி முதல் மைதானங்கள் வாரியாக டிக்கெட் விற்பனை தொடங்குகிறது. நீதிமன்ற தீர்ப்புகளில் பெண்களை தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி குறிப்பிடுவதை தவிர்க்கும் வகையில் மாற்று வார்த்தைகளை கொண்ட கையேட்டை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அறிமுகப்படுத்தினார். இந்த கையேடு உச்சநீதிமன்றத்தின் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கையேடு தீர்ப்புகளை எழுதும்போது பெண்களை பழமையான விஷயங்களை கொண்ட பெயர்களை பயன்படுத்தி குறிப்பிடுவதை தவிர்க்க பயன்படும் என்றும் தலைமை நீதிபதி கூறினார். மணிப்பூரில் மனநல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தாங்கள் எடுத்துச் சென்ற மருந்துகள் போதவில்லை என மனநல மருத்துவர் ராதிகா முருகேசன் கூறினார். மணிப்பூர் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனநல சிகிச்சை வழங்குவதற்காக தன்னார்வத்துடன் சென்றவர் மருத்துவர் ராதிகா முருகேசன். சென்னை துறைப்பாக்கத்தைச் சேர்ந்த இவர் தற்போது அம்மாநில மக்களுக்கு தேவையான மருந்துகளுக்கு நிதி திரட்டி வருகிறார். இதுகுறித்து அவரிடம் கேட்டபோது அங்குள்ள மக்களுக்கு இருக்கும் மனநல பிரச்சினைகளுக்கு தாங்கள் எடுத்துச் சென்ற மருந்துகள் போதவில்லை என்று கூறினார். ஒரு பேஷண்டா உட்காந்து இண்டிவிஜுவலா நான் கன்சல்டேஷன்ஸ் பண்ண வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து மனநோய் உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் அவ்வளோ பரவி இருக்கு அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ பல பேருக்கு தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை எடுத்துட்டு போன மெடிக்கேஷன்ஸே பத்தாத அளவுக்கு அந்த அளவுக்கு மெடிக்கேஷன் நீட் இருக்குது. அதாவது 2 தரப்பிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மெய்த்தி மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, குக்கி மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல நிறைய பொய் தகவல்கள், ஃபேக் நியூஸ் மாதிரி பரவிட்டு இருக்கு, ஃபேக் ப்ராபகண்டா பரவிட்டு இருக்கு. ஆனா நான் பேசிய மெய்த்தி மக்களும் சரி, குக்கி மக்களும் சரி, அவங்க ஒற்றுமையா வாழதான் விரும்புறாங்க. அவங்க பீஸ் வேணும்னு விரும்புறாங்க. பின்னலாடை உற்பத்திக்கு மிக முக்கிய மூலப்பொருளான நூல் விலையேற்றம் நிரந்தரமானது அல்ல எனவும் 1 மாத காலத்திற்குள் குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். விலை மாற்றம் முழுக்க ஐசியோட பிரைஸ் வச்சிருக்கு.
ஐசி பிரைஸ் குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக திருப்பி இந்தியன் காட்டன் பிரைஸ் குறைச்சிடும். இது வந்து ஒரு பெரிய விளையாட்டுன்னு சொல்ல முடியாது. 10 ரூபா விளையாட்டுங்கிறது வந்து ஒரு பீஸுக்கு வந்து 100 கிராம் எடுத்துட்டோம்னா பீஸுக்கு 1 ரூபா தான். ஒரு சின்ன அவ்வளோ இந்த விளையாட்டம் பாதிக்கும். இதனால ஒரு பெரிய பாதிப்பு வராது. இதை விட அதிகமாக விலை ஏறிச்சுன்னா கண்டிப்பாக இது சம்பந்தமாக வந்து நம்ம பேசி முடிவெடுக்க வேண்டியது. திருப்பத்தூர் அருகே கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்காத 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு இனி வேலை கிடையாது என கூறியதால் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பசலைக்குட்டை ஊராட்சியில் உள்ள 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்காததால் அவர்களை பணிக்கு வர வேண்டாம் என ஊராட்சி மன்ற தலைவர் அமிர்தமாள் கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பணியாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டனர். கடப்பாறை, தட்டு உள்ளிட்ட பொருட்களோடு சாலை மறியல் செய்தனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராடிய பெண்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புளியக்குடியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி கடந்த 14ஆம் தேதி இந்திய மாதர் சங்க சம்மேளனம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி 49 பெண்கள் உள்பட 74 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே விபத்தில் காயமடைந்த சுமை தூக்கும் தொழிலாளிக்கு இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். தோப்பூரைச் சேர்ந்த சூரிய நாராயணன் மற்றும் அவரது உறவினர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இருசக்கர வாகனத்தில் தேவகவுண்டன்பட்டி பிரிவு அருகே சென்றபோது அரசு பேருந்து அவர்கள் மீது மோதியது. விபத்தில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட தமிழ்ச்செல்வன் நீதிமன்றத்தில் இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர்ந்தார். தமிழ்ச்செல்வனுக்கு 3,60,000 ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு போக்குவரத்து துறைக்கு வேடச்சந்தூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் இதுவரை வழங்கப்படவில்லை.